ராஜா ஸ்டார்ட். அஸ்ஸலாமு அலைக்கும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ராஜா, இந்த ஒயிட் போர்டில் ஒரு லாங் நம்பர்னு நான் தந்திக்கிறேன். இந்த நம்பரை கொஞ்சம் ரீட் பண்ணுங்களே. அது என்ன ஃபோன் நம்பரா? 1746. ஆஹா, இப்ப எவ்வளோ? உள்ள சொல்லுங்க. சல்லிதா எவ்வளோ இது? ஓகே, இது உங்களுக்கு பாக்குறதுக்கு கஷ்டம் மாதிரி விளங்கும். லாங் நம்பர் கஷ்டம் மாதிரி விளங்கும். சரி, இங்கிலீஷ்ல தேவையில்ல, தமிழ்ல சொல்லுங்களே. தமிழ்ல சொல்லுங்களே. ஓகே, அதுவும் தெரியா, கஷ்டம். ஓகே, நான் இது உங்களுக்கு ஃபுல்லா சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த லாங் நம்பரை 3 டிஜிட்ஸ் பைய நாங்க செக்ரிகேட் பண்ணுவோம், பிரிப்போம். 3 டிஜிட்டா நாங்க பிரிப்போம். லாஸ்ட் 3 numbers. ஓகே, this one கரெக்டா? 4921 887 உண்டு, 439 உண்டு, 465 உண்டு, 17 பேலன்ஸ் ஆகி இருக்குது. ஓகே, ஸ்லோவா நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் திஸ் நம்பர்? லவுடர். தேங்க்யூ. இப்ப வெரி குட், 92. தமிழ்ல எதுக்கு நாங்க என்னன்னு சொல்லுவோம்? 92. வெரி குட். இப்ப இது என்னது? 492 சொல்லவும் மேலும், 492 சொல்லவும் மேலும். தமிழ்ல 492, சிங்களத்துல ஆரசி அனுதேக்காய். சாரி, நீங்க இது 400 சொன்னா அதுக்கு பிறகு எண்ட் சொன்னதுக்கு பிரச்சனை இல்லை, சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. பட் ஒன் கண்டிஷன், 100க்கு பிறகு மட்டும் தான் நீங்க எண்ட் சொல்லணும், வேற எதுக்குமே எண்ட் சொல்லக்கூடாது. 1000க்கு எண்ட் சொல்றியா? இல்ல. ஓகே, இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றோம். இப்ப இது என்னது? 7492. தமிழ்ல இது வரைக்கும் எங்களுக்கு ஈஸி. இதுக்கு பிறகு நீங்க என்ன நம்பர் எட் பண்ணினாலும் இந்த 7492 சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அது அப்படியே தான் இருக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. கம் ஆன், வாட் இஸ் திஸ்? இந்த டீய பெருசாக்கும் வேணா. 87,492. தமிழ்ல 87,492. இதுக்கு பிறகு இன்னொரு நம்பர் எட் ஆகுனாலும் இந்த 87,492 சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே தான் வரும். ஓகே, இந்த லைனை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். சோ இங்க இருந்து கம் ஆன். இப்ப நீங்க எல்லாரும் 8 lakhsன்னு சொன்னீங்க. இந்த லெக்ஸ் அப்படின்ற டேர்ம் வந்து நாங்க ஸ்ரீலங்கால யூஸ் பண்றது இல்ல, இந்தியால மட்டும்தான் லெக்ஸ்ன்றது யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நாங்க 8 lakhsன்னு சொல்ல தேவையில்ல, கேஷுவலா பேசும்போது சொன்னதுக்கு பிரச்சனை இல்லை. பட் இன் ரைட்டிங் எழுதும் போது 8 lakhsன்னு நாங்க எழுதியலாம். அப்ப இது என்னது? மில்லியன் இல்ல, மில்லியன் 10 லட்சம். நாங்க இன்னும் 10 லட்சத்துக்கு வரல. ஓகே, இதுல இருந்து சொல்லுங்க. 87,492. அப்ப இது என்னது? இந்த 3 மட்டும் தனி எடுங்களே. இது என்னது? 887. அது என்னது? 1000. லவுடர். வெரி குட். 887,492. அவ்வளவுதான், அது அப்படிதான் வரும். ஓகே, நான் ஒரு தனி நம்பர்னு தாரேன். What is this? It's 9 now. 9 சொல்லுங்க. வெரி குட். யாராவது ஒருத்தர் லவுடா சொல்லுங்க. அந்த ஒருத்தர் யாருன்றது ப்ராப்ளம். சாரி. ஓகே, நான் சொல்றேன், என்னோட ஃப்ளோல வாரீங்களா? ஓகே, 792,331. 7,92,331. சிங்களத்துல லக்ஷ ஹத்தாய் அனு தேதாஸ் தும்சிய திஸ் எகா. வெரி குட். இப்படி கம் ஆன்.
வெரி குட். 555,555 5,55,000 5,555. வெரி குட். எனக்கு தெரியும் நீங்க இதா ஈகிறீங்களான்னு செக் பண்ணி பார்த்தேன். சரி குட். அப்ப 887,492. இப்ப பாபா இது 100,000 தானே, இதுக்கு அடுத்து இது என்னது? எங்கேருந்து வாங்க? 1,00,000க்கு அடுத்தது என்னது? 1, 10, 100, 1000, 10,000, 1,00,000. அதுக்கு அடுத்து என்னது? 10,00,000. அப்ப இது 10,00,000 கேட்டகரியில வருதுனே. 10,00,000க்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அப்ப இதை நாங்க மில்லியன் எடுப்போம். அப்ப சொல்லுங்க லவுட சத்தமா. சதக்கல்லாஹுல் அலீம். வெரி குட். அப்ப 9,887,492. தமிழ்ல இது எப்படி வரும்? 9,00,000. பாபா ஒரு நிமிஷம். இந்த 9 வர முந்தி நீங்க இது என்னன்னு சொன்னீங்க தமிழ்ல? 88,00,000. ஐயோ, 8,87,000 சொன்னீங்க. அந்த 8,00,000 இந்த 10 சேருது. அப்ப இது என்னது? 98,87,492. 9,887,492. இதுல ஒரு 1 ஒன்று சேருது. இப்ப சொல்லுங்க. 1,000,000. வெரி குட். 1,792,331. அதே மாதிரி இந்த 5, இது இன்னொரு 5 ஒன்று வருது. என்னது? 5,555,555. 55,55,555. வெரி குட். இங்க இருந்து எடுங்களேமா. மில்லியன் பில்லியனுக்கு இன்னும் டைம் இருக்குது. இந்த 3மே மில்லியனுக்குள்ள தான் வரும். சோ அப்ப இது என்னது? இத பார்த்து நீங்க 9 மில்லியன் சொன்னீங்கடா, இது என்னது ராஜா? 39,887,404. அது அப்படியே தான் வரும். 39,887,492. தமிழ்ல இது என்னது? இல்ல நோ 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 நோ. பழச மறக்க கூடாது. நாங்க இது என்ன சொன்னோம்? 98 லட்சம்னு சொன்னோம். அப்ப இது என்னது? 398 லட்சம்ன்றத நாங்க சிம்பிளா சொல்லலாம் 3,98,87,492. கோடி துணை அணு 8,00,000 அசு அத்தா ஆரசிய அணு துணை. எனக்கு தெரியும் உங்களோட வாயாலே வர வைக்கிறதுக்கு தான் எப்படி விட்ரை. நாங்க தெரியாத மாதிரி நடிப்போம். ஆனா தெரியும் எங்களுக்கு. சரி. அவ 3,98,87,492. சாரி. அப்ப ராஜா இது 39 மில்லியனா? அசு அட்டதாக்கு. சாரி. இப்ப எடுங்க. வெரி குட். 439,887,492. 43 கோடியே 98,87,432. 432 இல்ல 92 சொல்ல வந்தேன் நான். நல்லதா? சாரி. அப்ப கோட்டி அத்தலிஸ்துன அணு 8,00,000 அசு அத்தா ஆரசிய அணு தேக்கா. வெரி குட், வெரி குட். இன்னும் வாங்குறாரு, இன்னும் முடியல. இது என்னது? இதுதான் பில்லியன். எல்லாரும் ஒரு ஃப்ளோல சொல்லுவோமா? ஒரே சிங்கா சொல்லுவோமா? ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். 5,439,887,492. வெரி குட். சூப்பர், சூப்பர். Come on, Raja. Very good. 65,439,887,492. Very good. அதே மாதிரி தான் இங்கிட்டும். என்னது?
Very good. 465 billion, 439 million, 887,492. ராஜா 1000 மில்லியன் பில்லியனுக்கு அடுத்தது என்னது? அப்ப இது என்னது? Yes, correct. You are absolutely correct. 7 trillion, 465 billion, 439 million, 887,492. Very good. ராஜா ஃபுல்லா சொல்லுங்க. ஸ்டார்ட்ல இவ்வளவு பெரிய நம்பர் காட்டும் போது நீங்க எல்லாரும் தெரியாண்டீங்க, எல்லாரும் பாஞ்சிக்குன்னு சொல்றீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு விளங்கிட்டேன்னு அர்த்தம். ஓகே, ஸோ 17 trillion, 465 billion, 439 million, 887,492. நான் சும்மா ப்ராக்டிக்கலி கேட்கிறேன், எங்களுக்கு ட்ரில்லியன் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டி வருமா? வந்தா நல்லம், ஆனா வாரது இல்லை. எங்களுக்கு மேக்சிமம் வந்து கோடிக்கணக்கில் தான் நாங்க புழங்குவோம். அப்ப இதோட முடிஞ்சிடும். ஏன் நாங்க இதுவரை காட்டியும் பார்த்தோம்? நாங்க பெருசா பார்த்தா சின்னதெல்லாம் ஈஸி ஆகிரும். சின்னதை மட்டும் பார்த்து பயந்து கொண்டிருந்தா சின்னதெல்லாம் பெருசு மாதிரி பயமா இருக்கும். இப்ப நாங்க ட்ரில்லியன் வரைக்காடையும் பார்த்துட்டோம். இப்ப எங்களுக்கு எதுவுமே பயம் இல்லை. கார் ஒன்று ஒருத்தர் வாங்க போறாரு, அங்க அந்த கார்ட பிரைஸ் போட்டிக்கிறாங்க வந்து 43 மில்லியன் போட்டிக்கிறாங்க. ஒரு லைன்ல தமிழ்ல சொல்லுங்க, இது என்னது? 4 கோடியே 30 லட்சம். 3 மில்லியன் 30 லட்சம், 43 பில்லியன் 4 கோடியே 30 லட்சம். 12 மில்லியன் மீனிங் என்னது? 1 கோடியே 20 லட்சம். 12.5 மில்லியன் என்னது? 1 கோடியே 25 லட்சம். ஒரு கார் இல்லாட்டி மேபி ஹவுஸ் 150 மில்லியன். 15 கோடி. ஏன்னா 50 மில்லியன் 10 மில்லியன் சொன்னா என்னது? 1 கோடி. 150 மில்லியன் சொன்னா 15 கோடி. கிளியர் தானே? மாஷாலா. இப்ப நான் யாராவது ஒருத்தர் முன்னுக்கு வரணும், இதை ஃபுல்லா அழிப்பேன், புது நம்பரோட போடுவேன். ட்ரை பண்ணுங்க. நீங்க பயப்படுறதுக்கு ஆப்ஷன் ஒன்று இல்லை, நோ ப்ராப்ளம், நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்பதானே உங்களோட கெப்பாசிட்டி என்னதுன்னு உங்களுக்கும் விளங்கும், எனக்கும் விளங்கும். இந்த ஃபார்முலா தான் நான் அப்படியே வச்சுக்கிறேன். யார் வர போறேன் வாரவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தருவேன். 1000. யார் ராஜா? ஓகே, சார் நியூ நம்பர். கம் ராஜா, கம் ப்ளீஸ். ஓகே பாப்போம், எனக்கும் இது சேலஞ்ச் தான். இந்த நம்பரை கம் 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 ஹியர், கம் ஹியர். ட்ரை பண்ணுங்க நல்ல லவுடா. ஓ ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல, நீங்க பின்னுக்கு இருந்து சொன்னாலும் பிரச்சனை இல்லை. 191 3 அப்படி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஓ நீங்க இங்கிட்ட இருந்து வந்தாலும் பிரச்சனை இல்லை, டசன்ட் மேட்டர். ட்ரை பண்ணுங்க. 97 trillion 485 billion 389 million 587,390. திரும்ப ஒருக்கா லவுடா நல்ல கான்ஃபிடென்ட்டா ட்ரை பண்ணுங்க. 97 trillion 485 billion 389 million 587,392. வெரி குட் ராஜா. பாருங்க, நாங்க எது கஷ்டம் தெரியா ஏலா பெருசுன்னு நினைக்கிறோமோ அது எதுவுமே பெருசு இல்லை. ட்ரை பண்ணா எங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். இந்த நம்பர்ஸ் வந்து பேசிக்கா எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. நான் அட்வான்ஸ் லெவல் செய்யும் போது
எங்களோட மாமாவோட நான் பேங்க்குக்கு போயிட்டு இருந்தேன், பீப்புள்ஸ் பேங்க். அதுல ஒரு வயசான அங்கிள் உண்டு, அந்த பேக் நிறைய கேஷ் இருக்குது. அவரால் ஒரு டிபாசிட் ஸ்லிப்பை ஃபில் பண்ண இயலாம ஒவ்வொருத்தங்கிட்ட கேட்டு தர மாட்டேங்குது. மிச்ச நேரம் ஒரு கியூல நின்றாரு. கியூல இருந்து அந்த கேஷையும் ஸ்லிப்பையும் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் எழுதினாரு. பட் அந்த நம்பர் எழுதல அவரு. මෙතන ගාන කීයද කියලා ලියන්න, ඉංග්‍රීසියෙන් ලියන්නன்னு சொல்லி கவுண்டர்ல சொன்னாங்க. மேடம் මට ලියන්න දන්නේ, ඔයා ලියලා දෙන්නකෝ. නෑ නෑ අපිට ලියන්න බෑ, ඔයා ගිහලා லியாகன என்னு சொல்லி சொன்னாங்க. அவர் அந்த கேஷ் ஐயும் அந்த ஸ்லிப்பையும் எடுத்துட்டு பெண்ணையும் எடுத்துட்டு செக்யூரிட்டி கிட்ட போனார். செக்யூரிட்டி பார்த்துட்டு அவ்வளோ பெரிய அமௌண்ட் அவருக்கும் எழுதலாம். அங்கிட்டு இருக்கிற ஒரு 4-5 பேர்கிட்ட மாதிரி கெஞ்சினாரு. யாருக்குமே அந்த அமௌண்ட் எழுதலாம். எல்லாருக்கும் ஒரு 15,000 25,000 தான் எழுதலும். ஒரு 15 லட்சம் அப்படின்னு சொன்னப்போ எழுத தெரியா. நான் என்னை பார்த்த ஒரு படிச்ச போய் மாதிரி அப்ப விளங்கிச்சான். அவர் என்னிட்டே வந்தாரு, வந்து எழுதி கேட்டாரு. எவ்வளோன்னு கேட்டேன். சொன்னாரு 15 லட்சத்தி ஒரு சொச்சம் அப்படின்னு. உண்மைக்கு சொல்ல போனா அந்த டைம்ல எனக்கும் தெரியும் எப்படி எழுதுறது. சாரி எனக்கு இந்த அமௌண்ட் எழுத தெரியா சொல்லிட்டு அப்ப எனக்கே வெக்கமாவச்சு. ஒரு டிபாசிட் ஸ்லிப்பை ஃபில் பண்ண தெரியாத லெவல்லையா நாங்க இருக்கிறோம். இதுவரை படிச்சுக்கொள்ளணும் அப்படின்னு உடனே போயிட்டு வீட்டுல போயிட்டு தேடினேன். தேடும்போது 1000, மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், குவாட்ரில்லியன், குயின்டிலியன், செக்ஸ்டிலியன், செப்டிலியன், ஆக்டிலியன், நொனிலியன், டெசிலியன் சொல்லி இன்னும் போயிட்டு கொண்டு போகும். அவ்வளோத்தையும் நான் படிச்சு கொண்டேன். அவ்வளவுமே எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு மேக்சிமம் ஒரு ட்ரில்லியன் வர காட்டின்னு தெரிஞ்சு கொண்டாலே போதும். ஸோ இனிமே உங்களோட டேடாட, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அங்கிள்ட ஏதாச்சும் ஒரு டிபாசிட் ஸ்லிப் செக் கொண்டுன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு தனியாக எழுதினே தானே, எவ்வளவு பெரிய அமௌண்ட்னால பயப்படாம எழுதினே தானே. ஓகே, பேங்க் ஆஃப் சீலோட ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது, இல்லாட்டி ஒரு பெரிய கம்பெனியோட annual ப்ராஃபிட் வந்திருக்குது. இது எவ்வளவு வாசி காட்டுன்னு சொன்னா உங்களுக்கு வாசிக்கல தானே. வெரி குட். அப்ப நாங்க எல்லாரும் எங்களுக்கு ஒரு கிளப் பண்ணிக்கொள்வோமா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அல்லாஹ்க்கு தேங்க் பண்ணிக்கொள்வோமா? அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். தேங்க்யூ வெரி மச்.